தற்போது பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷியாம். இந்த அறிக்கை இன்னும் 4-5 நாட்களில் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 19ஆம் தேதி வாக்குப்பதிவு என்கிற சூழலில் இன்றைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கிறது. இது தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? வாக்காளர்கள் மத்தியில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே இயல்பான எழுச்சி ஏற்பட்டுவிடும். அவர்கள் கொஞ்சம் சோம்பி இருந்தால் கூட மிக பயங்கரமாக வேலை செய்வார்கள். ஒன்று. இரண்டாவது, பொதுமக்கள் மத்தியிலே இப்போது இருக்கின்ற இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனை இதில் எல்லாம் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் இவர்கள் உடல் நலமாக இருக்கிறார்கள் என்று வரிசையாக செய்திகள் வந்து கொண்டிருந்த போது பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டன. அத்தனை சந்தேகங்களுக்கும் இது ஒரு விடையாகவும் அமைந்து விடுகிறது. நாளைக்கு உண்மையிலேயே இந்து மதத்திலே ஒரு நல்ல நாளாக நினைப்பார்கள். நாளைக்கு அன்னாபிஷேகம் ஒன்று. இரண்டாவது, ஒரு பூரண வளர்பிறை. சந்திரன் பூமிக்கு பக்கத்திலே வருவதால் மிக பெரிதாக தெரிகின்ற சூப்பர் மூன். இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கை என்பது உள்ளத்திற்கும் நிறைவாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கும் பெரிய உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக இது இடைத்தேர்தலிலே எதிரொலிக்கும். இது முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய முதல் நேரடி அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது, அதுவும் கடைசியாக இந்த தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்த கடைசியாக இந்த 1-2 வாரங்களில் நேரடியாக பல கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அறிக்கையில் நேரடியாக அதற்கான பதில்கள் எதுவும் வந்ததாக தெரியவில்லை. இல்ல, பதில்கள் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது உடல்நலம் மீண்டு வருகிறேன் என்கிற அளவோடு இந்த அறிக்கையை நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் இப்போது நடந்து வருகிற இந்த பிரச்சனைகள் நம் அனைவருக்கும் தெரிந்த பிரச்சனைகள் தான். இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனைகளிலே கண்டிப்பாக அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் பல தொலைக்காட்சிகளிலே பேசுவதை நான் பார்த்து வருகின்றேன். அவர்கள் மக்களுக்காக ரொம்பவும் ஆதரவாக பேசுகிறார்கள். மேலும் தமிழக அரசு உத்தரவிட்டு இந்த கூட்டுறவு வங்கிகளில் எல்லாம் பணம் ஒழுங்காக கிடைக்கிறது என்றுதான் சொன்னார்கள். நான் கிராமத்திலே கேட்ட வகையிலே மத்திய கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, சாதாரண கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, பண தட்டுப்பாடு என்று விநியோகம் நடக்கிறது, திருப்தியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுப்பார். ஏற்கனவே இவ்வளவு பெரிய கியூ வரிசைகள் வங்கிகளில் நிற்கும் போது எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தமிழக அரசு ஏற்பாடுகளை மிகச் சிறந்த முறைகளை செய்திருக்கிறது. அது இன்னமும் செம்மைப்படும். அதுபோக மத்திய அரசுக்கு மேலும் அதிக அழுத்தம் கொடுத்து சில்லறை தட்டுப்பாடை போக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் பூரண ஆரோக்கியத்தோடு வருவது என்பது தமிழகத்தின் பல பிரச்சனைகளுக்கு இன்று விடிவு காலத்தான் அமையும். திரு ஷியாம், இந்த அறிக்கையில நாம இப்போ விஷுவல்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல முதலமைச்சருடைய கையெழுத்து இடம்பெற்றிருக்கிறது. முதலமைச்சரின் கையெழுத்து என்பது அவருடைய உடல் நலம் பற்றிய ஏற்கனவே நாமினேஷன்ஸ்ல அவருடைய கை நாட்டு இருந்தது பெரிய சர்ச்சையான சமயத்துல தற்போது அந்த கையெழுத்தோடு இந்த அறிக்கை வந்திருக்கிறது என்பது இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் முழுமையாக உடல்நலம் பெற்று விட்டார் என்றுதான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த பி ஃபார்ம்ல அவங்க கையெழுத்து போடாம விரல் ரேகை வைத்ததற்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருந்தது. என்னவென்றால் கையெழுத்து போட்டிருந்தால் இது அவர் கையெழுத்து இல்லை என்று கூறி பலவிதமான சந்தேகங்களை கிளப்பி இருப்பார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு தேர்தலிலே சின்னம் என்பது மிகவும் முக்கியம். அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அது பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதால் அந்த ரிஸ்கை எடுக்காமல் விரல் ரேகையை பதித்து அதற்கான அத்தாட்சியை அவர் தேர்தல் கமிஷனிலே பெற்றிருக்கிறார்கள். இல்லை என்றால் அதை ஒரு பிரச்சனையாக எதிர்கட்சிகளும் கிளப்பி இருக்கும். ஏற்கனவே அந்த கட்சியிலிருந்து போன திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள் கூட முதலமைச்சர் கையெழுத்தை போடவில்லை, அவரை போலவே போலி கையெழுத்து போடுகிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லி இருந்தார். எனவே அந்த விரல் ரேகை வைத்தது என்பது ஒரு அதீதமான பாதுகாப்பு ஏற்பாடு என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே அப்போதே கூட அவர் கையெழுத்து போடக்கூடிய நிலைமையில் தான் இருந்திருப்பார். இப்போது அந்த பிரச்சனை எதுவும் இல்லை என்பதால் அவர் சொந்தமாக கையெழுத்து போட்டு இந்த அறிக்கை வந்திருக்கிறது. யாருக்கும் எந்த சந்தேகமும் இதில் இல்லை.